மதுரை கே நகரில் பள்ளி தண்ணீர் தொட்டியில் விழுந்து சிறுமி உயிரிழந்த விவகாரத்தில் நேற்றைய தினம் பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த தனியார் பள்ளிக்கான உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம் ஜெகநாத், இந்த செய்தியினுடைய முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. வணக்கம். மதுரை மாவட்டம் கே நகர் பகுதியில் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிண்டர் கார்டன் மழலையர் பள்ளியில் கோடை கால சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த பயிற்சியில் பயிற்சி வகுப்பு மூலமில் கலந்து கொண்டு நேற்று காலை பள்ளி வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த 4 வயது ஆருத்ரா என்ற சிறுமி பள்ளி வளாகத்தின் அலட்சியமாக திறந்து வைக்கப்பட்டிருந்த தண்ணீர் தொட்டியில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக சிறுமி உயிரிழந்த சம்பவம் நடைபெற்ற கே நகர் ஸ்ரீ மழலையர் பள்ளியில் வருவாய் கோட்டாட்சியர் ஷாலினி மற்றும் முதன்மை கல்வி அலுவலர் ரேணுகா ஆகியவர் ஆய்வுகள் நடத்திய பின்னர் அந்த பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் சிறுமி உயிரிழந்தது தொடர்பாக அண்ணா நகர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் பள்ளி நிர்வாக பராமரிப்பு பணியின் போது அலட்சியமாக செயல்பட்டதன் காரணமாக பள்ளி தாளாளர் திவ்யா மற்றும் உதவியாக இருக்கக்கூடிய வைரமணி ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் நேற்று அவர்களுக்கு 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவு பிறப்பித்தனர். இந்த நிலையில் பார்க்கும்போது தற்போது இந்த மழலையர் பள்ளியில் 4 வயது சிறுமி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததன் காரணமாக இந்த விவகாரம் தொடர்பாக இந்த கே நகர் ஸ்ரீ மழலையர் பள்ளிக்கான உரிமத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். மேலும் பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், கோடைகால சிறப்பு முகாம்கள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாவட்டத்தில் உள்ள மழலையர் பள்ளி மற்றும் அனைத்து வகையான பள்ளிகளுக்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் தற்போது சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 120க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு உரிய அனுமதி பெறாமல் இருப்பதாக புகார் நிலையில் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது.